வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் அந்த பிரகடனம். இன்றைக்கு அந்த பிரகடனம் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படி எதற்கெல்லாம் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது? எந்த வெற்றியை நோக்கி தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது? இதை பற்றித்தான் நாம் இந்த வாரம் முழுக்க பேசப்போகிறோம். அடுத்து வரப்போகிற 5 நாட்களுக்கும் பேசப்போகிறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்கிற போது நம்முடைய போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது 2 தினங்களுக்கு முன்பு கிடைத்தது உச்சநீதிமன்றத்தின் வழியாக. அதுதான் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த வழக்கு, அந்த மாபெரும் போராட்டம், அதற்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு போராடியதின் மிக முக்கியமான அம்சம் ஆளுநரின் மூலமாக ஒன்றிய அரசு அத்துமீறி நம் மீது செலுத்தி வந்த அதிகாரம். அது மட்டுமல்ல, இறையாண்மை மிக்க ஒரு அரசை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக அனைத்து வழிமுறைகளையும் சட்டவிரோதமாக தமிழ்நாடு ஆளுநர் கையாண்டார். அவருடைய அதிகார எல்லைக்குள்ளேயே இல்லாத விஷயங்களை அவர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பயன்படுத்தினார். அரசியல் நெறிமுறைகள், அரசியல் பண்பாடு, அரசியல் மாண்புகள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைக்கிற விதமாக அவர் செயல்பட்டார். முக்கியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றுகிற மசோதாக்களை அவர் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தார், அல்லது கிடப்பில் போட்டு வைத்தார், அல்லது சட்டவிரோதமாக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இப்படியாக பல்வேறு விதமான அட்டூழியங்களை அவர் தொடர்ந்து மேற்கொண்டார். சட்டம் தெரிந்த அனைவருக்கும் தெரியும் அவர் செய்வது அனைத்தும் சட்டவிரோதம் என்று. ஆனால் ஒன்றிய அரசு அவரை பாதுகாத்து கொண்டிருந்தது, வழிநடத்தி கொண்டிருந்தது. அவர் அதிகபட்சம் மாநில அரசிற்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு இடப்பட்டிருந்த கட்டளை. அதை அவர் செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு அரசினுடைய ஒரு மசோதாவினை, ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின்படி நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவினை ஆளுநர் திருப்பி அனுப்பினால் அதை அப்படியே மீண்டும் நிறைவேற்றி மாநில அரசு அனுப்புகிற பட்சத்தில் அதை குடியரசுத் தலைவர் அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்பது அவருடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டதல்ல. அப்படி அனுப்ப நேர்ந்தால் அது மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசினுடைய சட்டங்களுக்கும் இடையே முரண்பாடு இருக்கிற பட்சத்தில் தான் அனுப்ப வேண்டும் என்கிற போது மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பிய எந்த சட்டத்திலும் அப்படிப்பட்ட முரண்பாடுகள் இல்லை. இந்த நிலையில் சட்டவிரோதமாக குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைத்தார். ஒரே நோக்கம், மாநில அரசை அவமதிக்க வேண்டும், அதை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதை கிடப்பில் போட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக முதலில் அவர் அனுப்பியதை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு ஏற்றதே தவறு. இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை மசோதாக்களையும் அதுவே நிறைவேற்றி அது உடனடியாக இன்றிலிருந்து அமுலுக்கு வரும் என்கிற ஒரு உத்தரவையும் அன்றைக்கே பிறப்பித்தது. இதன் மூலமாக ஆளுநருடைய அத்துமீறிய செயல்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக அது அமைந்தது மட்டுமல்ல, இந்தியாவில் எல்லா மாநில அரசுகளினுடைய இறையாண்மையையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார். தமிழ்நாடு எப்போதும் வழிகாட்டி வந்திருக்கிறது. அது மொழிக் கொள்கையாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சி கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு பெற்ற வெற்றிகள் தான் இந்தியாவில் பல மாநில அரசுகளுக்கான வெற்றியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற முதலமைச்சரினுடைய அந்த முழக்கம் முதல் வெற்றியை அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த நாட்களில் தமிழ்நாடு இன்னும் எதற்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற குமரி அனந்தன் அவர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னால் காலமாகி இருக்கிறார். ஒரு நீண்ட நிறைவான வாழ்க்கை தான் என்றாலும் அவருடைய மறைவு என்பது அரசியல் உலகத்திலும் ஏன் இலக்கிய உலகத்திலும் கூட ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறது. அவர் தேசிய கட்சியில் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் தான் இருந்தால் பிரிந்து வந்தாலும் காந்தி காமராஜ் காங்கிரஸ் என்றுதான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் பெயரிலே தான் அவர் கட்சி அமைத்திருந்தார். இருப்பினும் கூட அவர் தமிழின் மீது மாறாத பற்றுடையவராக திமுக கழகத்திலே இருக்கிறவர்கள் எப்படி தமிழ் மீது
ஒரு பற்றுதல் கொண்டு தமிழ் உணர்வை ஊட்டினார்களோ அதே போல முழுக்க முழுக்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவராகவும் குமரி அனந்தன் இருந்தார். இன்றைக்கு இந்த பணம் அனுப்புகிற அஞ்சலகங்களிலே மணி ஆர்டர் என்று சொல்கிறோமே, அதை தமிழில் நிரப்புவதற்கான உரிமையை பெற்றுத்தந்தவரும் குமரி அனந்தன் அவர்கள்தான். அவருடைய மேடை பேச்சு தனித்துவமானது. திமுக கழகத்திலே இருந்து பிறகு அதிமுகவுக்கு சென்ற நாவலர் அவர்களும் குமரி அனந்தன் அவர்களும் மேடையில் பேசுகிற போது அவர்கள் உடல் மொழி என்பது மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கும். ஏற்ற இறக்கமானாலும் சரி, அந்த சொற்களை உச்சரிக்கிற போது ஏற்படுகிற ஒரு நளினமானாலும் சரி, இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய நாடக பாணி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உடல் மொழியும் குரல் அசைவும் உடையவர்களாக இருவரும் இருந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் என்கிற ஒரு ஊரில் 1933ஆம் ஆண்டு பிறந்தவர் இலக்கிய செல்வர். அவருடைய பெயர் அனந்த கிருஷ்ணன். அந்த குமரி மாவட்டத்தில் பிறந்ததால் குமரி அனந்தன், அனந்த கிருஷ்ணன் என்பதை சுருக்கி குமரி அனந்தன் என்று அவர் பெயர் சூட்டி கொண்டார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். ஒரு முறை நாடாளுமன்றத்திலும் பணியாற்றியிருக்கிறார். ஓரிரு முறைகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பையும் இழந்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் அவருடைய பணி என்பது தமிழ் மக்களுக்கானதாகவும் இந்தியாவிற்கு ஆனதாகவும் இருந்திருக்கிறது. எப்போதும் எங்கேயும் செல்வாக்கு உடைய தலைவராக அவர் பல காரியங்களை செய்தவராக அறியப்படுகிறார். சரியாக சொன்னால் அவர் காந்தி, காமராஜ், காங்கிரஸ் என்று ஒன்றை தொடங்குகிற போது புதிதாக ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். பொதுவாக எந்த கட்சியிலும் யார் முடிவெடுப்பார்கள்? தலைவர்கள்தான் முடிவெடுப்பார்கள். அந்த செயற்குழு, பொதுக்குழு என்று சொன்னாலும் செயற்குழு, பொதுக்குழு எல்லாமே தலைவர்களுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருக்கும். தலைவர்கள்தான் இறுதி முடிவை எடுப்பார்கள். ஆனால் குமரி அனந்தன் அவர்கள் வித்தியாசமாக ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்று அவர் அறிவித்தார். அங்கேயும் அது இயல்பாக நடைமுறையில் அப்படி நடந்துவிடவில்லை என்றாலும் அது ஒரு புதிய பாதைக்கான தூண்டுதலாக இருந்தது. கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்றார். தொண்டர்களுக்கு ஒரு முதன்மை வேண்டும். தொண்டர்கள்தான் கட்சியை தாங்கி பிடிக்கிறார்கள். தொண்டர்கள்தான் எந்த பயனையும் கூட எதிர்பார்க்காமல் பணியாற்றுகிறார்கள். எனவே அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்பதை குமரி அனந்தன் அவர்கள் முழக்கமாகவே முன்வைத்தார். அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் இன்னும் மேலே வந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். பல இலக்கிய அரங்குகளில் அரசியல் கலக்காமலேயே கூட பேசுகிற ஆற்றல் உடையவராக இருந்தார். கட்சி எல்லைகளை தாண்டி எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுகிற, எல்லோரிடத்திலும் பழகக்கூடிய ஒரு மாமனிதராகவும் குமரி அனந்தன் அவர்கள் இருந்தார். குமரி அனந்தனுடைய தமிழ் பற்று, குமரி அனந்தனுடைய இலக்கிய ஆர்வம், அவருடைய மொழி திறன், அவருடைய மேடை சொற்பொழிவு இவைகளெல்லாம் அரசியலை தாண்டியும் கூட அவரை என்றென்றும் நம்மிடத்திலே நிறுத்தி வைக்கும். குமரி அனந்தன் அவர்கள் 92 வயது வாழ்ந்துதான் மறைந்திருக்கிறார். ஒரு நீண்ட நிறைவான வாழ்க்கை. இருப்பினும் கூட மறைவு வருத்தம் தரக்கூடியது தான். இலக்கிய செல்வருக்கு நம்முடைய இறுதி வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதாவது சிக்ஸ்ன்னு சொல்கின்றோம். சிக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், சிக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் சிக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை சிக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.